அஸ்ஸலாமு வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது டெக்னோட்டிவ் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க ஃபோன் பேட்டரி வந்து ரொம்ப சீக்கிரமாக குறையுதா, உங்க ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுதா, இதுக்கான காரணங்கள் என்ன, இதுக்கான சொல்யூஷன் என்ன, அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் கொடுக்க போற டெய்லி டேக் அப்டேட்ஸ் உங்கள்கிட்ட வந்து சேரும். ஓகே, அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு செட்டிங்ஸ்னு எழுதிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்க பேரை எழுதுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ட் பார்க்கலாம் அதுக்கான காரணங்கள் என்ன அண்ட் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோனில் எப்போவுமே ரெண்டு ப்ராப்ளம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் ஹீட்டிங் ப்ராப்ளம், செகண்ட் வந்து மொபைல் ஃபோன் பேட்டரி ட்ரைனிங் ப்ராப்ளம். ஓகேவா, பேட்டரி குறையிறது அண்ட் ஃபோன் ஹீட் ஆகுறது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஒரே காரணம் தான். ஆனால் நிறைய பேர் வந்து இதை செப்பரேட்டாக சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. செட்டிங்ஸை வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிரும். இது நம்மள்ட்ட இருந்து கேரண்டி. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அந்த காரணத்தை இப்போ நான் சொல்கிறேன். அந்த ஃபோன் பேட்டரி ஹீட் ஆகிறதுக்கும் அண்ட் அந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கும் ஒரே காரணம் தான். அது என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் லெங்க்தியாக சொல்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்ல. இந்த ஃபோன் பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கும் ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கும் என்ன காரணம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இந்த வீடியோலே கவனமாக கேளுங்க. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சுனா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன நடக்குது நம்ம ஃபோனில் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபோனில் ஜிபியு, சிபியு, பேட்டரி இது மாதிரி 3 விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கும், ப்ரொசஸர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த ப்ரொசஸர்னா மெயின் காரணமே. ஓகேவா, நீங்க நினைச்சுக்கிடலாம் ஜிபியு சிபியு அது ஓகே, அது டிபெண்ட் தான் ப்ரொசஸரே இருக்கு ஜிபியு சிபியு. ஆனா சிபியு மேல எப்போ ப்ரெஷர் லோடு அதிகமாகுதோ அது வந்து ஒர்க் ஆகிறத விட்டுருது. அதே மாதிரி தான் பேட்டரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரியல, இப்போ நான் புரிய வைக்கிறேன். ஓகேவா, எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன்ல ஜிபியு, சிபியு அண்ட் பேட்டரி இருக்கு. பேட்டரி வந்து நம்ம ஃபோனுக்கு பவர் சப்ளை பண்ணுது அண்ட் ஜிபியு சிபியு வந்து நம்ம ஃபோனில் உள்ள சிஸ்டமை ஒர்க் பண்ண வைக்குது. ஓகேவா, அண்ட் இது ரெண்டும் கனெக்ட் ஆனால் தான் நம்ம ஃபோன் வந்து கரெக்டாக ஓடும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, நிறைய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணி முடிச்சோன்னா ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பேக்ரவுண்டில் அதை அப்படியே விட்டுறீங்க. நீங்கள் எப்படி தான் டிலீட் பண்ண அப்படின்னு பேக்ரவுண்டில் அது ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். நான் எங்கே ரன்னிங் ஆகிட்டு இருக்கும், எப்படி ஆகிட்டு இருக்கும்னு அதை சொல்யூஷனில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ண பாருங்க. ஓகே, ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் போது சில ஃபோன்ஸ் ஹேங் ஆகாது. ஏன் தெரியுமா, அதோட ப்ரொசஸர் வந்து ஹை லெவலில் இருக்கும். நிறைய ஃபோன்ஸ் ஹேங் ஆகும், அதோட ப்ரொசஸர் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் ஒரு சின்ன பையன், உங்கள் ஃபோனில் மட்டும் உங்கள் ப்ரொசஸர் சரியில்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கே புரிஞ்சு போயிடும். இப்போ நான் சின்ன பையன், எனக்கு சின்ன பையனுக்கு தகுந்தாப்புல தான் சாப்பாடு கொடுக்க முடியும். ஓகே, இவ்வளோ தான் சாப்பிட முடியும், என்னோட கேப்பபிலிட்டி இவ்வளோ தான். ஓகேவா, ஆனால் நீங்கள் இந்த சின்ன பையனுக்கு வந்து இவ்வளோ சாப்பாடு கொடுத்து சாப்பிட அப்படின்னா அவன் என்னால் எப்படி சாப்பிட முடியும்? அதே மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டர் சிபியூவாக இருக்கட்டும், நம்ம கம்ப்யூட்டரோட ப்ரொசஸராக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபோனோட ப்ரொசஸராக இருக்கட்டும், நம்ம ஃபோனோட ஜிபியூ சிபியூவாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அதில் வந்து அளவுக்கு அதிகமாக லோடு உருகிறதுனால தான் அது வந்து ஒர்க் பண்ணுறதே விட்டுருது. ஓவர்லோடு ஆகிறதுனால அது பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி தான் பேட்டரியும். பேட்டரி எப்படின்னா அளவுக்கு மீறி அதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுனால அது வந்து ஸ்வெல் ஆகுது, அப்படியே ஊதிக்கிடுது. ஓகேவா, வீங்கிக்கிடுது. அப்படி வீங்கிக்கிடுச்சு அப்படின்னா உங்க பேட்டரி வந்து உங்க போனே நாசமாக்குற நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம போன் ஹீட் ஆகிறதுக்கு அண்ட் பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ எப்பவுமே போன் வாங்கும் போது ப்ரொசஸரை செக் பண்ணி வாங்குங்க. நிறைய பேர் எனக்கு இந்த ரேட்ல கிடைச்சா போதும், இந்த ரேட்ல கிடைச்சா போதுன்னு வாங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் லேக் ஆகுது, ஹேங் ஆகுது, ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்னு ப்ராப்ளம் வருது. ஸோ ஃபோன் வாங்கும் போதே நல்லா டிஸ்கஸ் பண்ணி வாங்குங்க. இதோட ப்ரொசஸர் எப்படி இருக்கும், இதோட ப்ரொசஸர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கும்போது எப்பவுமே 2.4க்கு மேலே கிகாஹெர்ட்ஸ்க்கு மேலே உள்ள ப்ரொசஸரை வாங்குங்க. ஸோ அது நல்லா இருக்கும். ஸோ கைஸ், இப்போ வாங்க சொல்யூஷனை பார்க்கலாம். அந்த சொல்யூஷன்ஸ் வந்து 100% ஒர்க்கிங். கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸை போய் இப்போவே உங்கள் ஃபோனில் பண்ணுங்க அண்ட் ஒர்க் பண்ணி பாருங்க. அண்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்தாச்சு என்னோட ஃபோன் ஸ்க்ரீனுக்கு. நீங்களும் உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனுக்கு போயிருங்க. ஃபோன் ஸ்க்ரீனுக்கு போய்ட்டு டேரெக்டாக செட்டிங்ஸ்க்கு போயிருங்க. ஓகே, செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் இப்போ எப்படி ஜிபிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணலாம் நீங்கள் டேரெக்டாக. இப்போ நான் ஜிபிஎஸ்லேருந்து டேரெக்டாக என்னோட லொக்கேஷனுக்கு போயிடுறேன். லொக்கேஷனுக்கு போனோன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். லொக்கேஷன் ஆக்சஸ்லேருந்து ஆஃப்லேயே இருக்கட்டும். ஆக்சஸில் இருந்துச்சு அப்படின்னா கீழே லொக்கேஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஷவுமி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அதில் வந்து செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்கள் ஃபோனில் வந்து டிவைஸ் ஒன்லி இல்லாட்டி ஹை அக்யூரசி அப்படின்னு ஏதாச்சும் கிளிக்காக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ மெயின் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட மெயின் ஆப்ஷன் இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் வைஃபை வந்து ஆஃபில் வச்சுருந்தாலும் இந்த வைஃபை வந்து பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, அது என்ன அப்படின்னா ஸ்கேனிங்கில் போயிட்டு வைஃபை ஸ்கேனிங் அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் வந்து ஆனில் இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், இப்படி ஆனில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து 2 பேரும் வந்து ரெண்டையும் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செட்டிங். இந்த ஃபர்ஸ்ட் செட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது செட்டிங்கை இப்போ பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸை இப்போ கவனமாக பார்த்துக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிடுங்க. ரெண்டுமே ஆஃபில் இருக்கணும். வைஃபை ஸ்கேனிங் அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் ரெண்டுமே ஆஃபில் வச்சுருங்க. அண்ட் இதில் வந்து பேட்டரி சேவிங் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஓகே,
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது செட்டிங் என்ன அப்படின்னா அபவுட் ஃபோனுக்கு போங்க. உங்கள் செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு அபவுட் ஃபோனுக்கு போங்க. அபவுட் ஃபோனுக்கு போனதுக்கப்புறம் இங்கே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எம்ஐ யூஐ வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் ஃபோனில் பில்டு வெர்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லாட்டி இங்கே எம்ஐ யூஐ வெர்ஷன் இல்லை அப்படி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் எம்ஐ யூஐ வெர்ஷனில் நான் கிளிக் பண்ணுறேன் 7 டைம் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா யூஆர் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் இங்கே வந்து டெவலப்பராக இருக்கிறதுனால யூஆர் டெவலப்பர் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இப்போ நான் பேக் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, இப்படி பேக் போயிட்டு கீழே போயிட்டு நோ நீட் யூஆர் டெவலப்பர் ஆப்ஷன். ஓகே, அடிஷ்னல் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு கீழே போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கீழே போகிறீங்க. கீழே போனதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஆப்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போகிறீங்க. ஆப்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போய்ட்டு மீடியா கீழே ஆப்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோனில் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா, நிறையா பேர் வந்து இந்த செட்டிங்ஸை பண்ணோன்னா இப்போ ஆப்ஸுக்கு போய்ட்டு பேக்ரவுண்ட் ப்ரோசஸ் லிமிட்டை வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட் இருக்கும், நோ பேக்ரவுண்ட் ப்ரோசஸ் லிமிட் இருக்கும், அட் மோஸ்ட் 1 ப்ரோசஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோ பேக்ரவுண்ட் ப்ரோசஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிடுறீங்க. இதை கிளிக் பண்ணோன்னே என்ன நடக்கும் அப்படின்னா இதை இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த செட்டிங்ஸை பண்ணி வச்சுருக்கீங்களா, இந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்கள் எப்படி தான் ஃபோனை ஆஃப் பண்ணுங்க ஆன் பண்ணுங்கள். இல்லாட்டி ஃபஸ்ட்டுலாம் என்ன ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்டுக்கு வந்துடும். இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் லிமிட்டுக்கு வராது. ஓகேவா, இந்த செட்டிங்ஸை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோன் ஹீட் ஆகாது, பேட்டரி ட்ரெயினும் ஆகாது. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த அப்டேட். ஸோ வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு நான் சொன்ன மாதிரி செட்டிங்ஸ் ஸ்பேஸ் உங்கள் பேருங்கிற ஒரு கமெண்ட்டை பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அன்டில் தென் டேக் கேர், சைனிங் ஆஃப் எபிடிஎஸ். தேங்க்யூ ஸோ மச்.